ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் பாஸ்தா ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது கூட இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு அரைவாசி அளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சம் மல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 5 நிமிஷம் போல் இதை நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளியெல்லாம் வெந்து நல்லா வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. நம்ம பாஸ்தா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு பவுல் பாஸ்தா எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டாக வரும், குழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரைஸ்லாம் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க, அடி பிடிச்சிடாம. இன்னும் கொஞ்சம் பாஸ்தா வேகணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம வெஜ் பாஸ்தாவாகவும் சாப்பிட்லாம். கூடவே 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு எக் பாஸ்தாவாக நம்ம சர்வ் பண்ணலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.